வணக்கம். பாண்டிய ஸ்டோர் சீரியல்ல மீனாவும் ராஜுவும் உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே எங்கம்மா போயிட்டு வரீங்க? 2 பேரும் நாங்கள் ஆள் இல்லைன்னு பதறிக்கிட்டு இருக்கோம். எங்கம்மா போயிட்டு வரீங்கன்ட்டு மற்றவங்களாம் கேட்குறாங்க. நாங்கள் வீடு வரல போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு எதுன்னு கேட்டோடனே தங்கமயிலுக்கு நகை பண்ணோம் இல்லையா, அதை நம்ம மறந்து விட்டுட்டு வந்துட்டோம், அதனால தான் எடுக்க போனோன்ட்டு இவங்க டென்ஷனோடும் ஒரு மாதிரி பதட்டத்தோட சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு நீ முதல்ல சொல்லிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லும்போது இவங்க அந்த நேரத்தில் நாங்கள் சித்தப்பா கிட்ட சொல்லிட்டு தான் போனோன்னு அப்போ பழனி முழிக்கிறாரு. என்கிட்ட அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாமான்ட்டு. ஏன்டா முதல்ல சொல்லக்கூடாதா? எவ்வளோ தூரம் தேடிக்கிட்டு இருக்கேன், அவங்க சொல்லாமல் நீ தூங்கிட்டு இருந்தியாடான்ட்டு அவர் திட்டி சண்டை போடுறாரு. இதெல்லாம் பார்த்து அவர் முழிக்கிறாரு. சரி போயிட்டு ரெடி ஆகிட்டாங்க, டைம் ஆகுதுன்னு அவங்க உள்ளே வந்துடுறாங்க. பின்னாலே கதிர் வந்து நிற்கிறாரு. என்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்களா? வீட்டை நான் தான் பூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் என்ன போய் பார்த்துட்டு வந்தீங்க, நகைகளை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு. இல்லை நாங்கள் என் நகையெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரல, பின்னால் கதவு தாப்பால் போட்டிருக்குதா போய் பார்த்துட்டு வந்தோன்ட்டு யார்கிட்ட சமாளிக்கிறீங்க? வீடை கதவெல்லாம் பூட்டி நான் தான் சாவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், என்கிட்ட என்ன ஏதாவது மறைக்கிறீங்களா சொல்லுங்கள், எங்கேயாவது தப்பிச்சு வந்த மாதிரிலாம் நீங்கள் டென்ஷனாக இருக்கீங்க சொல்லணுன்னு இவங்க எதுவும் சொல்ல மாட்டுறாங்க. எதுக்காக நீங்கள் இப்படி துருவி கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு கோவப்பட்டு சண்டை போடுற மாதிரி பேசி அவரை அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு வராங்க. கோயிலில் வந்து சாமி கும்பிட்றாங்க. இது ராசியான கோயிலுன்ட்டு அதனால தான் இந்த கோயிலில் தங்கமயிலுக்கு வேண்டிக்கிட்டோம், கல்யாணம் நடந்தால் கோயில் இங்கேயே வைக்கிறோன்னுட்டு, கல்யாணத்தை வைக்கிறோன்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டோன்னுட்டு தங்கமயிலோட அம்மா சொல்கிறாங்க. ஆமாம், ராசியான கோயில் நல்லாவே தெரியுது, அதனால தானே மாப்பிள்ளை உன் பொண்ணு தான் கட்டுவன்னிட்டு இங்கே வந்துட்டாரு, ஆனால் நான் தான் ஒண்டியாக இருக்கேன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன, உனக்கு இந்த கோயிலில் தான் கல்யாணம் பண்ணி வச்சலான்ட்டு எல்லாருமே கலப்பா ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு சாமி கும்பிட்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரை கூட்டிகிட்டு வந்து மணமேடையில் உட்கார வச்சு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இந்த இடத்துல கோயிலில் ரொம்பவே சிறப்பாக சரவணன் தங்கமயிலோட கல்யாணம் நடக்குது. எல்லாருமே பார்த்து சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறமா அடிச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி தாலி கட்டி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. 2 பக்கமாக அம்மா அப்பாவோட காலில் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. கல்யாணம் சந்தோஷமாக நடந்ததில் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இவங்க சத்திரத்துக்கு வராங்க. ரிசப்ஷன் நடக்கிற மாதிரி எல்லாருமே அங்கேயும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, இங்கேயும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா தங்கமயில் வீட்டிலேருந்தும் பாண்டியன் வீட்டிலேருந்தும் 2 பக்கமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி நகைங்களை போட்டுக்கிறாங்க. 2 பக்கம் திரும்பவும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா கோழி சொல்கிறாங்க, இந்த மோந்திரத்தை நான் குடத்துல போடுறேன், இதை யார் எடுக்கிறீங்களோ அவங்க தான் ஜெயிச்சா மாதிரின்னுட்டு அவங்க குடத்துல மோந்திரத்தை போடுறாங்க. அதை தங்கமயில் எடுத்துடுறாங்க, நான் எடுத்துட்டேன்னுட்டு. இதை பார்த்து எல்லாருமே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. சிறப்பாக கல்யாணம் நடந்து முடியுது. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.